ஸ்ரீ மார்கசீர்ஷ மாதம் என்றழைக்கப்படும் மார்கழி மாதத்தின் 22ஆம் அத்தியாயமான 22ஆம் நாள் கதை. இன்றைய கதையில் தேனுகாசுரன் நடந்த சம்பவத்தின் போய் துர்வாச முனிவரின் வாழ்க்கையில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை காணப்போகிறோம். அரசர் பலியின் மகன்களான சசிக் மற்றும் திலோத்தமை அப்சரசை சபித்த பின்னர் துர்வாச முனி முன்னேறிய போது அந்த நேரத்தில் அவரது மனமும் கலங்கியது. சசிக் மற்றும் திலோத்தமரின் அகங்காரத்தை கண்டு அந்த சுய கட்டுப்பாட்டு பெரிய முனிவரின் மனதிலும் காமம் எழுந்தது. பொய்யான மனிதர்களுடன் நாம் சிறிதளவு தொடர்பு கொண்டால் அவர்களின் அனைத்து பாவங்களின் காரணமாக அத்தகைய பாவங்களும் நமக்குள் வருகின்றன. எனவே இந்த விஷயத்தில் நாம் யாருடைய துணையை வைத்திருக்கிறோம் என்று கூறப்படுகிறது. நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த ஊர்த்வேத முனீஸ்வரர் துர்வாசர் இந்த விஷயத்தை குறித்து சிந்தித்து கொண்டிருந்த போது அதே நேரத்தில் முனிவர் தனது மகளுடன் அந்த பாதையில் அங்கு வந்தார். அவரது மகள் தனக்கென ஒரு கணவனை தேர்ந்தெடுக்க விரும்பினார். முன்பு அந்த ஊர்த்வேத யோகேந்திரர் பிரம்மதேவரின் தொடையிலிருந்து தவம் செய்தவர். அதனால்தான் அவர் ரிஷி முனிவர் என்று அழைக்கப்பட்டார். அவர்களின் தொடைகளிலிருந்து கண்டலி என்ற மகள் பிறந்தாள். அந்த மகள் துர்வாச முனிவரை தனது கணவராக மாற்ற விரும்பினாள். அவளுக்கு வேறு எந்த ஆண் மீதும் எந்த உணர்வும் இல்லை. எனவே தனது மகளின் விருப்பத்தை அறிந்த முனிவர் வந்து துர்வாச முனியின் முன் நின்றார். அவர் தனது பிரகாசத்தால் எரியும் நெருப்பு சுடர் போல பிரகாசமாக தெரிந்தார். முனிவர் அவரை கண்ட முனீஸ்வரர் துர்வாசரும் மிகுந்த வேகத்துடன் எழுந்து நின்று மகிழ்ச்சியுடன் தலை வணங்கி தலை குனிந்து நின்றார். ரிஷி துர்வாசரை அன்புடன் தழுவி தனது மகளிடம் கூறினாள். குறிப்பாக பேசுகையில் அவர், முனிவரே, கண்டலி என்று அழைக்கப்படும் எனது இந்த அழகான மகள் இப்போது வயதிற்கு வந்தவள். அவள் பல தூதர்களிடமிருந்து உங்கள் புகழை கேட்டிருக்கிறாள். தங்களை மட்டுமே தன் கணவனாக்க விரும்புகிறாள். இந்த பெண் கருப்பை இல்லாமல் பிறந்து 3 உலகங்களின் இதயங்களையும் தன் அழகால் கவரும் திறன் கொண்டவள். அவள் பல நற்பண்புகளை கொண்டிருந்தாலும் அவளுக்கு ஒரு குறைபாடு உள்ளது. அந்த குறைபாடு என்னவென்றால், கண்டலி மிகவும் சண்டையிடுபவள். அவள் கோபத்தில் கடுமையாக பேசுகிறாள். பல நற்பண்புகளை கொண்ட பொருள்களை கூட ஒரே ஒரு குறைபாட்டால் அவள் கைவிடுகிறாள். ரிஷி அர்வாவின் இந்த வார்த்தைகளை கேட்ட துர்வாச முனிவர் மகிழ்ச்சி அடைந்தார், வருத்தமும் கொண்டார். அவளுடைய நற்பண்புகளால் அவர் மகிழ்ச்சி அடைந்தார், அவளுடைய குறைகளால் அவர் வருத்தம் கொண்டார். இதை கண்ட துர்வாச முனிவர், முனிவரே, ஒரு பெண்ணின் வடிவம் 3 உலகங்களிலும் முக்திக்கான பாதைக்கு ஒரு தடையாக இருக்கிறது. அவள் தவத்திற்கு தடையாக இருக்கிறாள். எப்போதும் மரணத்திற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. உலகின் சிறைச்சாலை ஒரு கனமான சங்கிலி. அதன் எடை தாங்குவது மிகவும் கடினம். பாதி பெரிய மனிதரான சிவபெருமான் கூட ஒரு பாவி. அறிவின் ஒளியால் அந்த சங்கிலியை என்னால் உடைக்க முடியாது. ஒரு பெண் எப்போதும் தன்னுடன் இருக்கும் நிழலை விட மேலானவள். அவள் செயல், இன்பம், புலன்கள், புலன் அடித்தளம் ஆகியவற்றின் துணைவி. அறிவு மற்றும் புத்திசாலித்தனத்தை விட இது மிகவும் பிணைப்பானது. உடல் உயிருடன் இருக்கும் வரை மட்டுமே நிழல் நம்முடன் இருக்கும். இன்பங்களும் அவை சோர்வடையும் வரை நம்முடன் இருக்கும். புலன்களும் வாழ்க்கையின் இறுதி வரை நம்முடன் இருக்கும். அறிவு அதை நடைமுறைப்படுத்தும் வரை அவை நம்முடன் இருக்கும். புத்திசாலித்தனத்திலும் இதுவே நிலையாகும். ஆனால் ஒரு அழகான பெண் ஒவ்வொரு பிறப்பிலும் மனிதர்களை அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிறாள். ஒரு அழகான பெண்ணை கொண்ட ஒரு ஆண் தனது கடைசி மூச்சு வரை வாழ்கிறான். ஆனால் அவனால் பிறப்பு மற்றும் இறப்பு என்ற பிணைப்பிலிருந்து விடுபட இயலாது. மனிதன் உயிருடன் இருக்கும் வரை இன்பங்கள் அவனுக்கு இன்பத்தை தருகின்றன. அதனால் முனீந்திரரே, மிகவும் மகிழ்ச்சியான விஷயம் பகவான் ஸ்ரீஹரியின் பாத சேவை. நான் இங்கே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதங்களை தியானிப்பதில் மூழ்கியிருந்தேன். ஆனால் என்னுடைய இந்த மங்களகரமான சடங்கில் ஒரு பெரிய பிரச்சனை எழுந்தது. எனது முந்தைய ஜென்மத்தில் எந்த கர்ம பாவத்தால் இந்த பிரச்சனை எழுந்தது என்று எனக்கு தெரியவில்லை. முனிவரே, உங்கள் மகளின் 100 கடுமையான வார்த்தைகளை நான் நிச்சயமாக மன்னிப்பேன். இது அதிகமாக நடந்தால் அதன் விளைவுகளை நான் அவளை அனுபவிக்க வைப்பேன்.
ஒரு பெண்ணின் கடுமையான வார்த்தைகள் நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். இது ஒரு ஆணுக்கு மிகப்பெரிய கண்டனம். ஒரு பெண்ணால் வெல்லப்படுவதும் 3 உலகங்களிலும் உள்ள நல்ல மனிதர்களில் மிகவும் கண்டிக்கத்தக்கவர். உங்கள் கட்டளையை மதித்து நான் இப்போதே உங்கள் மகளை ஏற்றுக்கொள்வேன். இதை கூறி துர்வாச முனிவர் அமைதியாகிவிட்டார். ஓர்வ முனியும் வேத சடங்குகளின்படி தனது மகளை திருமணம் செய்து வைத்தார். துர்வாச முனிவர் கடவுளின் ஆசியுடன் மகளின் தண்ணீரை ஏற்றுக்கொண்டார். ஓர்வ முனி அவர்களுக்கு வரதட்சணை கொடுத்து தனது மகளை அவர்களிடம் ஒப்படைத்த பிறகு அவர் அழத் தொடங்கினார். ஒரு குழந்தையை பிரிந்ததால் ஏற்படும் துக்கம் ஆத்ம ராம முனிவர்களை கூட விட்டு வைக்கவில்லை. மகளே, கவனமாக கேட்பாய். நான் உங்களுக்கு மிகவும் அரிதான மற்றும் அர்த்தமுள்ள கொள்கையை கூறுகிறேன். ஒரு பெண்ணுக்கு அவளுடைய கணவர் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் மிகப்பெரிய சகோதரர். குடும்பத்தின் பெரியவர்களுக்கு கணவரை விட அன்பானவர் யாருமில்லை. கணவரே அவர்களின் சிறந்த குரு. கடவுளின் வழிபாடு, விரதங்கள், தானம், தவம், உண்ணா நோன்பு மற்றும் அனைத்து புனித ஸ்தலங்களிலும் நீராடல், பூமியை வலம் வருதல், யாகங்கள் செய்தல், விருந்தினர்களை காண்பித்தல், சேவை செய்தல், இவை அனைத்தும் கணவருக்கு சேவை செய்யும் 16வது கலைக்கு சமமானவை அல்ல. எல்லா வேதங்களிலும் கணவருக்கு சேவை செய்வதே உயர்ந்த மதம் என்று அழைக்கப்படுகிறது. உங்கள் புத்தியால் எப்போதும் உங்கள் கணவரை நாராயணரை விட பெரியவராக கருதி ஒவ்வொரு நாளும் அவரது தாமரை திருப்பாதங்களுக்கு சேவை செய்யுங்கள். நகைச்சுவைகள், கோபம் உங்கள் சுவாமி முனிவரிடம் அவருக்கு முன்பாகவோ அல்லது மறைமுகமாகவோ குழப்பத்தினாலோ அல்லது அவமரியாதையினாலோ கூட கடுமையான வார்த்தைகளை பேசாதீர்கள். இந்திய நிலத்தில் தங்கள் சொந்த விருப்பப்படி கடுமையான வார்த்தைகளை பேசும் அல்லது ஒழுக்கக்கேட்டில் ஈடுபடும் பெண்கள் சுத்திகரிப்பு நூல்களில் கூட அவர்களின் சுத்திகரிப்பிற்கு எந்த பரிகாரமும் குறிப்பிடப்படவில்லை. அவர்கள் 100 கல்பங்கள் நரகத்தில் வாழ வேண்டும். எல்லா மதங்களாலும் நிறைந்திருந்தார். தனது கணவரிடம் கடுமையான வார்த்தைகளை பேசும் பெண்களுக்கு 100 பிறவிகளின் புண்ணிய செயல்களும் அளிக்கப்படுகின்றன. எனவே தனது மகளுக்கு விளக்கிய பிறகு முனிவர் வெளியேறினார். ஆத்மாராம முனிவர் துர்வாச முனிவர் அந்த பெண்ணுடன் மகிழ்ச்சியாக தனது ஆசிரமத்தில் வாழத் தொடங்கினார். புத்திசாலி மனிதன் புத்திசாலி பெண்ணுடன் ஈடுபாடு கொண்டு மழலை செல்வம் கிடைக்க வழி செய்தார். துர்வாச முனிவர் தவம் செய்வதை விட்டுவிட்டு இல்ல பணிகளில் மூழ்கினார். கண்டலி ஒவ்வொரு நாளும் சுவாமியுடன் கலை பயிற்சி செய்வார். ரிஷி துர்வாசரும் நெறிமுறை வார்த்தைகளை பேசி அவளுக்கு விளக்குவார். ஆனால் அவளும் அவரது வார்த்தைகளை புரிந்து கொள்ளவில்லை. அவள் எப்போதும் கலையில் மட்டுமே ஆர்வம் கொண்டிருந்தாள். அவளுடைய தந்தை கொடுத்த அறிவுரைக்கு பிறகும் அவள் அமைதியடையவில்லை. அவள் தன் பழக்கத்தை கைவிடவில்லை. உண்மையில் ஒருவரின் இயல்பை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம். எந்த காரணமும் இல்லாமல் அவள் தன் கணவனிடம் கடுமையான வார்த்தைகளை கூறி அவரை உலகம் முழுவதும் நடுங்கச் செய்தாள். அத்தகைய துர்வாச முனிவர் அந்த கண்டலியின் கோபத்தால் நடுங்கி அவள் சொன்ன கடுமையான வார்த்தைகளையும் கூற்றுகளையும் அமைதியாக பொறுத்து கொண்டார். தயாநிதன் முனி அந்த நேரத்தில் அன்பினால் அவளுக்கு விளக்கினார். சிறிது நேரத்திற்குள் அவள் 100 கடுமையான வார்த்தைகளை கூறினாள். ஆனாலும் முனிவர் கருணையால் அவளுடைய 100க்கும் மேற்பட்ட கடுமையான வார்த்தைகளை மன்னித்தார். இப்போது மெதுவாக துர்வாச முனியின் இதயம் தனது மனைவியின் கடுமையான வார்த்தைகளால் எரியத் தொடங்கியது. அவரது வாக்குறுதியின்படி கடுமையாக பேசும் அந்த பெண்ணின் பாவங்கள் நிறைவேறின. துர்வாச முனிவர் ஹாலாவிடம் கருணையுடனும் சுயமரியாதையுடனும் இருந்தார். ஆனால் அத்தகைய கட்டுக்கடங்காத பெண்களுக்கு 3 உலகங்களிலும் நல்வாழ்வு கிடைக்காது. உடல் எரிந்த பின்னர் ஆன்மாவின் பிரதிபலிப்பு வானத்தில் தங்கி கணவருடன் வாழ்கிறது. அந்த பெண் ஆன்மா அவரிடம் பணிவாக பேசத் தொடங்கியது. நாதா, தாம் எப்போதும் தமது அறிவின் பார்வையால் எல்லாவற்றையும் காண்கிறீர்கள். எல்லாம் அறிந்தவராக இருப்பதால் தாம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள். பிறகு நான் தமக்கு என்ன விளக்க வேண்டும்? நல்ல வார்த்தைகள், கடுமையான வார்த்தைகள், கோபம், வேதனை, மறைவு, பற்று, காமம், பசி, தாகம், படைப்பு, அழிவு, பார்வை, இவை அனைத்தும் உடலின் இயல்பு. உயிரினத்தின் இயல்பும் அல்ல, ஆன்மாவின் இயல்பும் அல்ல. உடல் இந்த 3 குணங்களான சத்வ, ரஜ மற்றும் தமஸ் ஆகியவற்றால் ஆனது. அவையும் பல
பல்வேறு வகைகளில் உள்ளன. சிலவற்றில் சத்துவகுணம் மேலோங்கி நிற்கிறது, சிலவற்றில் ரஜோகுணம் மற்றும் சிலவற்றில் தமோகுணம். சத்துவகுணம் தூண்டப்படும் போது முக்திக்கான ஆசை எழுகிறது. ரஜோகுணம் அதிகரிப்பதன் மூலம் செயல்களை செய்ய ஆசை வலுவடைகிறது. தமோ குணத்துடன் உயிரினங்களுக்கு எதிரான வன்முறை, கோபம் மற்றும் ஆணவம் ஆகியவற்றின் பாதி தவறுகள் தோன்றும். கோபத்தால் மட்டுமே கடுமையான வார்த்தைகள் பேசப்படுகின்றன. கசப்பான வார்த்தைகள் பகையை உருவாக்குகின்றன. பகை உடனடியாக மனிதர்களின் விரும்பத்தகாத தன்மையை ஏற்படுத்துகிறது. பெண்களுக்கு கணவனின் உயிரை விட அன்பானவன், கணவனுக்கு மனைவி உயிரை விட அன்பானவள் என்பதும் நடக்கிறது. ஆனால் கடுமையான வார்த்தைகளால் ஒரே நொடியில் எங்களுக்குள் பகைமை ஏற்பட்டது. ஐயா, போனதெல்லாம் போய்விட்டது. இவை அனைத்தும் காம பாவங்களில் இருந்து பிறந்தவை. இப்போது நீங்கள் என் பாவங்களை எல்லாம் சமாதானப்படுத்தி, இந்த நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும், நான் எங்கு செல்ல வேண்டும், நான் எங்கு பிறப்பேன் என்று கூறுங்கள். நான் எங்கே செல்வேன்? 3 உலகங்களிலும் தங்களைத் தவிர வேறு யாருக்கும் மனைவியாக இருக்க மாட்டேன். இதை கூறி கண்டலியின் ஆன்மா அமைதியடைந்தது. இங்கே துர்வாச முனிவர் துக்கத்தால் மயக்கமடைந்தார். சுய நினைவை இழந்தவராகவும் சிறந்த பண்டிதராகவும் இருந்த போதிலும் அவர் தனது சுய நினைவை இழந்தார். புத்திசாலி ஆண்களுக்கு கூட ஒரு பெண்ணை பிரிவது மற்ற எல்லா துக்கங்களையும் விட மோசமானது. ஒரு கணத்தில் அவர் சுய நினைவு பெற்றார். பின்னர் அவர் தனது உயிரை துறக்க தயாராக இருந்தார். அதே யோகாசனத்தை செய்வதன் மூலம் வாயு தாரணை செய்ய தொடங்கினார். இதற்கிடையில் ஒரு பிராமண சிறுவன் அங்கு வந்தான். அவன் கையில் ஒரு தடி மற்றும் ஒரு சக்கரம் இருந்தது. அவன் சிவப்பு நிற ஆடை அணிந்திருந்தான். நெற்றியில் சிறந்த சந்தன பூச்சி பூசியிருந்தான். அவன் உடல் கருமையான தோலுடன் இருந்தது. அவனுக்கு மிக நீண்ட சடை இருந்தது. ஆனால் அவன் அமைதியாக இருந்தான். அவர் கற்றறிந்தவர்களிலும் வேதம் படித்தவர்களிலும் சிறந்தவராக தோன்றினார். அவரை கண்ட துர்வாச முனிவர் அவரை வணங்கி அங்கே அமரச் செய்தார். பக்தியுடன் வணங்கினார். அந்த பிராமண சிறுவன் முனிவரை ஆசீர்வதித்து தனது பணியை தொடங்கினான். அவனது பார்வையாலும் ஆசைகளாலும் மட்டுமே முனிவரின் அனைத்து துக்கங்களும் நீங்கின. பின்னர் அந்த குழந்தை துர்வாச முனியிடம் சில சிறப்பு விஷயங்களை கூறியது. அந்த விஷயங்கள் என்ன? அந்த சிறிய பிராமணர் யார்? இதை நாம் நமது அடுத்த அத்தியாயத்தில் அறிந்து கொள்ளலாம். இன்றைய 22ஆம் அத்தியாயமான 22ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.